நாடே என்னை பார்த்து நகைத்து நகையில் அடைந்து விட்டோம். அவமானம் ஒரு புறம், அரசி அள்ளி வீசிய கடுஞ்சொற்கள் மற்றொரு புறம். வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கிறது. நீங்கள் பல பேர் போயுமோ தோல்வி அடைந்து விட்டீர்கள். நம்முடைய ரகசிய ஏற்பாடுகளை முன்னதாகவே யாரோ ஒருவன் அந்த திருடர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவர்கள் முன்ஜாக்கிரதையாகிவிட்டார்கள். அந்த துரோகி மட்டும் என் கையில் கிடைத்தால் அவனை அடித்து நொறுக்கி நகரின் மத்தியிலே பலரறிய அவன் எலும்பு போட்டு தொங்க விடுவேன். ஐயா, மகாராணி வருகிறார்கள். மகாராணி வர. கரிகாலனை பிடிப்பதற்கு செய்த யத்தனங்கள் யாவும் வீணாகிவிட்டன. கடைசி மார்க்கம், நிச்சயமான வழியினை நீங்கள் சொன்னால் தான் உண்டு. ஆழ்ந்து ஆராய வேண்டிய விஷயம் இது. மனிதனால் முடியாததே மங்கையர் சாதித்ததுண்டண்ணா. கரிகாலனை நீயே பிடித்து விடுவாய் போல் இருக்கிறது. அவனை மட்டுமல்ல, அவன் கூட்டத்தையே உன் காலடியில் சேர்க்க முடியும். நீ? ஆம், நான். ஒரு பெண்? ஆம். கரிகாலன் இருக்கும் இடத்திற்கு கூட உன்னால் போக முடியாது. ஒரு பெண் நுழைய முடியாத இடம் இந்த உலகத்தில் கிடையாது அண்ணா. சிங்கத்தை அதன் குகையிலேயே தாக்க எண்ணும் மாதி சிறுவன்மணியை எப்படி அதை சாதிக்கப் போகிறாய்? கத்தி கொண்டா, வேல் கொண்டா? கடைக்கண் வீச்சால், கிளிமொழி பேச்சால். கலா, என்ன வார்த்தைகள் பேசுகிறாய்? உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணா. நீ தோத்த இடத்தில் நான் வென்று விடுவேனோ என்ற பயம் உனக்குத்தான் இருக்கிறது போல் தெரிகிறது. கலா, நெச்சினே, இந்த நாட்டில் ஒவ்வொரு யுவத்தையும் ஒரு கலாவதியாக இருந்தால் கரிகாலனே தோன்றிருக்க மாட்டான். தளபதி, 200 வீரர்கள் உடனே தயாராக வேண்டும். எதற்கு மகாராணி? முயற்சியிலே தோல்வி கண்ட நீ கேள்விகள் போடுவதன் அவசியம். சொன்னதை செய்யும் உடனே. அண்ணனிடம் பேசிய வீரமொழிகள் என் காதலும் விழுந்தன. அது வேடிக்கை பேச்சு மகாராணி. இருக்கட்டுமே, அதை காரியத்தில் சாதிக்க நான் சந்தர்ப்பம் தருகிறேன் உனக்கு. வேண்டாம் மகாராணி, கொள்ளை கூட்டத்தவருக்கு உள்ளம் கிடையாது. பழி பாவத்திற்கு அஞ்ச மாட்டார்கள். உன் போன்ற உத்தம பெண்கள் எவர் மத்தியிலும் உறுதி காக்கலாம். கலா, தைரியமாக புறப்படு. தந்தை அனுமதிக்க வேண்டுமே. கலா, ஒரு பெண் வீரப்பணி ஏற்பதை நானா தடுப்பேன்? உன் வெற்றி எனக்கு பெருமை தரும். மேலும் கலங்கி போயிருக்கும் இந்த சமயத்தில் மகாராணிக்கு உதவ வேண்டியது நம் கடமை. கலா, ஓ, வெற்றியுடன் திரும்பு. தந்தையும் சொல்லிவிட்டார், இனி என்ன தயக்கம்? அண்ணனையும் நான் அழைத்து போகலாமா? கூடாது. அவர் இதை பற்றி ஒன்றுமே அறியக்கூடாது. கலா, கரிகாலனை கண்டதும் கண்களை சுழற்சி புன்னகையை விரித்து செவ்விதழ் காற்று அங்கங்கள் அழகுடன் அத்தப்புடன் நெளியிட்டான். பேச்சிலே போதையும் கலந்துவிடும். அவன் உன் காலடியில் சுருண்டு விடுவான். அதுவும் பலிக்கவில்லை என்றால் இதோ விஷம். இது உதவும் உனக்கு. நாடோடி நடனமாதா தில்லாலங்கிடே 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 தில்லாலே தில்லாலங்கிடே தில்லாலே தேசம் போற போக்க பார்த்தா பேச கூட நல்லாலே. உழுது விதைக்க உழப்பாளி உணவில்லேங்குறான், கையிலே பணமில்லேங்குறான். பணம் கொடுத்த மனசு கிடைச்ச அரிசி குணமில்லேங்குறான், சோறு மனமில்லேங்குறான். புளியங்கொட்டைய சின்னதால புள்ள கட்டு போச்சா, புளியங்கொட்டைய சின்னதால புள்ள கட்டு போச்சா, பகல் கொள்ளை நடந்தாச்சா. தில்லாலங்கிடே 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 தில்லாலே தில்லாலங்கிடே தில்லாலே
நாட்டு தலைவனாகணும், நாட்டு தலைவனாகணும். ஆட்டக்காரி சேட்டையோடு அஞ்சாம் படைய ஒழிக்கணும், அஞ்சாம் படைய ஒழிக்கணும். பாட்டாளிய வளர்க்கணும், நல்ல பாலியம் மதிக்கணும். பாட்டாளிய வளர்க்கணும், நல்ல படிப்பாளியம் மதிக்கணும். பண்டம் மாற்றி புதிக்க ஜனங்கள் பகைமை நீங்கி வாழ வேணும். தில்லாலங்கடி 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 தில்லாலே தில்லாலங்கடி தில்லாலே பேச போற போச பாத பேச கூட நல்லாலே. பெரிய வேட்டை வருகிறது, எல்லோரும் தயாராகுங்கள். பெரிய வேட்டை, நம்ம எல்லாத்தையும் விட்டுறாங்க. வாங்க போய் பாப்பா. வெட்டிகளில் என்ன இருக்கிறத பார்க்கணும். பார்க்கணுங்களா? காலையிலிருந்து என் கை அடிச்சுட்டே இருந்தது. தங்கம் கிங்கம், பொண்ணு கிண்ணி, வெள்ளி கிண்ணி, வைரங்கீரம் இதுதானே இருக்கும். வாழை கீழே போடுங்கள், வீணாக சாக வேண்டாம். இப்படி இழுத்து வாருங்க. அந்த பெட்டியையும் திறவுங்கள். தேவதே, இருக்கலாம். நீ யார்? தெரியவில்லையா? ஒரு பெண். அது தெரிகிறது. இங்கு எதற்காக வந்தாய்? உலக அனைத்தும் கரிகாலன் புகழ் பாட கேட்டேன். எப்படி உங்களை காண வேண்டும் என்று ஆசை பிறந்தது. உங்கள் இருப்பிடமும் யாரும் அறியா ரகசியம். எனவே இந்த வழியை கையாண்டேன். உமது ஆட்கள் என்னை கொண்டு வந்து உங்களிடத்தில் நேரிலேயே அறிமுகப்படுத்தி விட்டார்கள். மிக்க விசித்திரமாயிருக்கிறது உனது செயல். இவர்கள் யார்? தனியாக வர பயந்து என் துணைக்கு அழைத்து வந்தவர்கள். கரிகாலரே, இவள் பேச்சும் பார்வையும் கொஞ்சம் கூட நம்புவதற்கில்லை. இவளை உடனே வெளியே அனுப்ப வேண்டும். கூடவே கூடாது, அது இன்னும் ஆபத்து. இவள் நமது அந்தரங்க இருப்பிடத்தை அறிந்து கொண்டாள். இவளையும் இவளது ஆட்களையும் அடியோடு தொலைக்க வேண்டும், அல்லது சரியான பாதுகாப்பில் வைக்க வேண்டும். ஐயா, உங்கள் பெருமையை கேட்டு உங்களை நேரில் தரிசிக்க வந்த பக்திக்கு உங்கள் கூட்டத்தினர் தரும் வரவேற்பு மிகவும் விசித்திரமாய் இருக்கிறது. ஒரு கன்னி பெண்ணை பார்த்து இப்படி பயப்படுகிறார்களே. என்னிடம் கட்டாரி கூட கிடையாது. உன்னிடம் கட்டாரி இருந்தாலும் பயப்பட மாட்டோம். கத்தியும் கட்டாரியும் எங்களுக்கு விளையாட்டு கருவிகளம்மா. என்னை காண வந்த நீ இங்கே எத்தனை தினங்கள் வேண்டுமானாலும் தங்கலாம், எங்கே வேண்டுமானாலும் சுதந்திரமாக சுற்றலாம். ஆனால் உன் போக்கில் விபரீதம் ஏதும் கண்டோமானால் பெண் என்றும் பார்க்க மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம். இதை நீ தெரிய வேண்டும். மகாராணி, அனுபவம் இல்லாத என் தங்கை அரக்கர் கூட்டத்தை பிடிக்க அனுப்பியிருக்கிறீர்கள். அனுப்பியிருக்கிறேன். காட்டு விலங்குகளுக்கு மத்தியில் ஒரு கன்னிப்பெண் போயிருக்கிறார். இல்லை,
தளபதியாரின் தங்கை போயிருக்கிறாள். மகாராணி, உங்கள் அரசியல் வேள்வியிலே என் அருமை தங்கை அநியாயமாக பலியிடப்பட்டிருக்கிறார். இந்த அநீதி செயலுக்கு வீராங்கா, நிதானித்து பேசு. மகாராணியின் முன்னிருப்பது நினைவிருக்கட்டும். என் தங்கையின் கதி ஒன்றை தவிர வேறு எதுவும் என் நினைவில் இல்லை. மகாராணி, என் ஆத்திரம். ஆத்திரம்? அந்த ஆணவக்காரன் நம்மை அவமதித்த ஒவ்வொரு முறையும் உண்மை விட்டு எங்கே போயிடுச்சு இந்த ஆத்திரம்? மகாராணி, அதிகமான வார்த்தைகளே. தங்கை போன இடம் நாடி நானும் போகிறேன். கலாவதிக்கு ஏதும் அபாயம் ஏற்பட்டால் முதலில் அந்த கொள்ளை கூட்டம் என் ஆத்திரத்துக்கு இரையாவார்கள். பிறகு அவளை அங்கு அனுப்பிய கல்லஞ்ச கூட்டம் எனக்கு பதில் சொல்லட்டும். தவறுமா நான் போட்ட கணக்கு? தங்க என்றதும் புது வேகம் பிறந்திருக்கிறது தளபதியார். எப்படியானால் என்ன இது காரியம்? கையில கட்டாரை கூட கிடையாதென்றாள். அவள் கண் பார்வையும் கணக்கான பேச்சுமே ஒவ்வொரு கட்டாரியாக இருக்கிறது. மகந்தா, எனக்கு என்னமோ அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல. சந்தேகத்துக்கிடமான ஆசாமிதான். வந்த விதம், கூட வந்த பேர் வழிங்க. அவளை பார்த்ததுமே ஆலகால விட்டத்தை பார்த்த மாதிரி இருந்தது. யாருங்க கண்டது? கையில விஷம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். இல்லைன்னா ஏங்க வருது பேச்சில் அவ்வளவு துடுக்கு. வந்த வழி மறந்தேனே, புது மனந்தனை கொண்டேனே, சுக வாழ்வதனை கண்டேனே. வந்த வழி மறந்தேனே, புது மனந்தனை கொண்டேனே, சுக வாழ்வதனை கண்டேனே. எழில்மேகுமாரன் தீர்விழிதனிலே, எழில்மேகுமாரன் தீர்விழிதனிலே இன்பம் கண்டேனே, நான் இன்பம் கண்டேனே. இனி யாரது கூறிய போதும், இனி யாரது கூறிய போதும் மனமாறு